சரி, ஒருவேளை நம்மளுடைய கிளைம் ரெக்வஸ்ட் வந்து ஃப்ராடுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளுடைய பணத்தை கொடுக்க மறுத்து நம்மளுடைய கிளைம் ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்றாங்கனாக்கா நம்ம என்ன பண்ணணும்? எந்த ரீசனுக்காக முதல்ல உங்க கிளைம ஃப்ராடுன்னு அந்த கம்பெனி டிக்ளேர் பண்றான் அப்படிங்கறத அசஸ் பண்ணுங்க. எதெல்லாம் முதல்ல ஃப்ராட்ல வரும்? ஒண்ணு, நீங்க ஏதாவது மறைச்சிருக்கணும், இல்ல இருக்கிறத இல்லைன்னு சொல்லியிருக்கணும், இல்லாததை இருக்குன்னு சொல்லியிருக்கணும். சோ அப்பதான் வந்து அவங்கள ஃப்ராடுன்னு சொல்ல முடியும். சோ இதுல என்ன நடந்தது, உங்க சைடு அவன் என்ன தப்பு சொல்றான் அப்படிங்கறத நீங்க ப்ராப்பரா அசஸ் பண்ணுங்க. ஃபர்தரா அவன் வந்து தப்பா தான் சொல்றான், உங்க கிளைம மறுக்கிறதுக்காக அவன் தான் டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் மாத்தி பேசுறான் அப்படின்னா நீங்க தாராளமா அவனுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. பட் எல்லாத்துக்கும் நீங்க ப்ராப்பரா எவிடன்ஸ் வச்சிருக்கணும். என்ன ரீசன்னால உங்களை ஃப்ராடுன்னு சொல்றான், அது நீங்க ஃப்ராட் இல்ல, நீங்க முன்னாடியே அவன் ரிவீல் பண்ணிருக்கீங்க, அவன் தான் இதை மறுக்கிறான் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா ப்ரூஃபும் உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்க தான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சரியா பார்த்துக்கணும், ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண ப்ரூஃப்ஸ் வச்சிருக்கணும். மெயிலோ, லெட்டரோ, எஸ்எம்எஸ்ஓ, வீடியோவோ, போட்டோவோ எது இருந்தாலும் சரி, உங்களோட கிளைமை ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி நீங்க என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நீங்க என்ன சேஃப்டி பண்ணிருக்கீங்க, என்ன சப்போர்ட் எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்க கிளைம் நிற்கும். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ஸோ, மெடிக்கல் ரிப்போர்ட்டோ, லேப் ரிப்போர்ட்டோ, அவங்களோட எலாபரேட் டெஸ்டோ எது இருந்தாலும் உங்களுக்கு அது சப்போர்ட் தான். எந்த கிரவுண்ட்ல உங்களை அவன் ஃப்ராடுன்னு சொல்றான் அப்படிங்கறத பாயிண்ட நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும்.